265 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. ஒரு கப்பல் விபத்துல மாட்டி ஒரு மர்மமான தீவுல சிக்கி 15 வருஷங்களா அங்கே தங்கியும் அதுக்கப்புறம் தப்பிச்சாங்களா இல்லையன்ற கதை தான் இது. இது 1761 பிரான்ஸ் நாடு மடகாஸ்கரையும் மார்டியஸ் ரியூனியன் என்ற 2 தீவையும் கைப்பற்றிட்டாங்க. மனித அடிமைகளை வச்சு அந்த 2 தீவுலையும் சிவிலைசேஷனை வளர்க்குறாங்க. அப்போ போர் நடந்துட்டு இருந்ததுனால உணவுக்கு பஞ்சம் ஏற்படுது. அதனால பிரான்ஸ் கவர்னர் புதுசா ஒர்க்கர்ஸ் யாரையும் உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டம் போடுறாரு. அதனாலேயே அங்க ஒர்க்கர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பிரெஞ்சு கப்பலுடைய கேப்டனான ஜீன் டே லெஃபார்கே ஒரு பிளான போடுறாரு. மடகாஸ்கர்ல இருந்து 160 ஒர்க்கர்ஸை கம்மியான விலைக்கு வாங்கி அவங்கள மார்டியஸ் தீவுல அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு கப்பல்ல ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இவரு திருட்டு வேலை பண்றதுனால யாரும் போவாத ஒரு புது வழியில போறாரு. போற வழியிலேயே கப்பல் ஒரு பாறையில முட்டி 2ஆ உடையுது. கப்பல்ல இருந்த 125 பிரெஞ்சு அபிஷியல்ஸும் 160 அடிமை மக்களும் கடல்ல விழுறாங்க. அப்படியே நீந்தி நீந்தி பக்கத்துல இருக்க ஒரு ஐலாண்டுக்கு வராங்க. அந்த ஐலாண்டையே கண்டுபிடிச்சு 10 வருஷம் தான் ஆகுது. அது பேரு ட்ரூமிலியன் ஐலாண்ட். அது ஒரு சின்ன ஐலாண்ட், சில தென்னை மரங்கள் மட்டும்தான் இருக்கு. கப்பல்ல இருந்த உணவு தண்ணியை வச்சு சில நாட்களுக்கு சமாளிக்கிறாங்க. யாரும் உதவிக்கு வராததுனால கப்பலுடைய கேப்டன் ஒரு முட்டாள்ன்றதுனால கப்பலுடைய வைஸ் கேப்டனான கேஸ்டலின் தலைமை பொறுப்புக்கு வராரு. இவங்களை 2 குரூப்பா பிரிச்சு உணவு தண்ணீருக்கு ஒரு குரூப்பும் கப்பலுடைய உதிரி பாகங்களை எடுத்துட்டு வர ஒரு குரூப்பும் அமைக்கிறாரு. உணவு தேடுற குரூப் ஒரு கிணறை வெட்டி அதுல இருந்து தண்ணியை வர வைக்கிறாங்க. 2வது குரூப் ஷிப்போடைய உடஞ்ச பார்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. கேஸ்டலின் ஒரு ஷிப்போடைய ப்ளூ பிரிண்ட்டை போட்டு பழைய ஷிப்போட உதிரி பாகங்களும் அடிமை மக்களும் வச்சு பல மாசங்களா உழைச்சி ஒரு ஷிப்பை கட்டுறாரு. அதுல வெறும் 123 பேரை மட்டும் தான் ஏத்த முடிஞ்சது. அதுவும் எல்லாமே பிரெஞ்சு ஆளுங்க. அடிமை மக்கள் கிட்ட போய் நான் இவங்களை விட்டுட்டு உங்களுக்காக ஒரு ஷிப் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. ஆனா போனவர் திருப்பி வரவே இல்லை. இப்படியே மாதங்கள் ஆகுது, வருஷங்கள் ஆகுது. இவங்க கிணத்துல இருந்து வர தண்ணியும் மீன்களையும் வச்சு உணவை பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் நிறைய பேர் இறந்துகிட்டே வராங்க. கடைசியா 15 வருஷம் கழிச்சு நவம்பர் 1776ல பிரெஞ்சு பேட்டில் ஷிப்போடைய கேப்டனான ஜாக்கஸ் இவங்களை ரெஸ்கியூ பண்றாரு. 160 பேர்ல வெறும் 8 பேர் தான் உயிரோடவே இருந்தாங்க. 7 பெண்கள், ஒரு குழந்தை.